ஆண்டவர் சொல்றார், உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையில் போய் இருக்கும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சி வாங்க வைப்பேன். நான் உங்க கண் காணும், நான் உங்க சிறையில் இப்ப திருப்பும் போது யோசிப்பீங்க, கொஞ்சம் இல்லைன்னா காரணம் தப்பிடா மரணம் அப்படின்னு அப்படி ஆயிடுவோம். அல்ல எப்படி தோற்றம் தெரியுமா? உங்கள் கண்காணதான் நான் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வேன். உங்க சேவையை பார்த்திருப்பேன், உங்களுடைய பிரச்சனையை நான் தீர்ப்பேன், உங்க போராட்டத்தை நான் உங்கள் கண் காணும். எப்படி இதை அவர் செஞ்சாரு இருக்கும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் பார்த்துங்க, நீங்க தான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறப்பானவங்க தெரியும். எப்படி ஆண்டவர் என்ன புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறப்பா வைப்பாருன்னு நீ சொன்னீங்கன்னா, உங்கள் கண்காண உங்களுடைய காரியங்களை நான் மாற்றுவோம், பிரச்சனை தீர்ப்பேன். அப்பதான் தெரியும் தானே உண்மையிலேயே நம்ம எப்படி இருக்கிறோம், உண்மையிலேயே எப்படி இருக்கிறோம். இப்ப முன்னெல்லாம் சொல்லும் போது எப்படி போறாங்க, இப்ப பாரு கண்காண உனக்கு ஒரு காரியத்தை மாற்றம் பாருன்னு பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில என்ன தெரியுது, ஓ நம்மள ஆண்டு கேட்டதை வச்சுங்க, நம்மள உதவி